நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் ஏன் இப்படி கோவப்படுறாருன்னு தெரியலை. எதுக்காக கோவப்படணும்? அவர் சொல்கிறாரு, உருவ கேலி பண்ணுறாங்க, இது என்னுடைய ஸ்லாங்கை வந்து ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, நான் வந்து யூனிக்காக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, எதிர்கட்சிகள்லாம் இப்படி வந்து நக்கல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. நீங்கள் எதிர்கட்சிகள்லாம் வந்து நக்கல் அடிக்கிறான்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்களே, தமிழை தப்பாக உச்சரிக்கும் போது எங்களுக்கு எப்படி கோபம் வரும்? அதில் வேறு நீங்கள் சொல்கிறீங்க ஐ எம் பார்ன் கிறிஸ்டின் அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க, நாங்கள் பைபிள்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு வேறு சொல்கிறீங்க. பைபிள் வந்து தமிழில் தானே படிச்சிருப்பீங்க, தமிழில் தானே படிச்சிருப்பீங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு நிதியமைச்சராக இருக்கிறவர் ஏன் இவ்வளவு வந்து கோவப்படணும்? மைக்கை ஏன் டக்குன்னு வந்து மேசையில் வந்து அடிக்கணும்? என்ன நடந்துச்சுப்போ? தமிழை வந்து நீங்கள் ஒழுங்காக படிக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. அப்போ சாதாரண மக்கள், பாமர மக்கள்லாம் நம்ம நிதியமைச்சர் என்ன சொல்கிறான்னு கேட்பாங்கள்ல. தமிழையே தறியிடத்தான் போட்டு படிச்சுட்டு இதில் கோபம் வேறு வருது உங்களுக்கு. அதில் வேறு சொல்கிறீங்க நாங்களாம் வந்து கிறிஸ்டின் அப்படிமா. அப்புறம் நீங்களாம் வந்து மதத்தை பரப்புறதுக்கு தான் நீங்கள் வந்து சட்டசபைக்குள்ளே வந்தீங்களா? அங்கே இருக்கிறவங்க பூரா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லா மதத்துக்காரங்களும் அங்கே இருக்கிறாங்க. யாரையுமே தன்னை அடையாளப்படுத்திக்கிறது இல்லை. ஏன் உங்கள் முதல்வர் விஜயே வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறது இல்லை. இருந்தாலும் அவர் அடையாளப்படுத்தினார். எப்படின்னா, சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து விஜய் விஜய் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டார். அரசியலுக்கு வந்த உடனே ஜோசப் விஜயா வந்து மாறிட்டார். ஆனால் இப்படிலாம் வந்து ஒரு நிதியமைச்சர் இருக்கக்கூடாதுங்க, அது ரொம்ப தப்பு. அது இப்போ தமிழ்லாம் இழிச்ச வாங்கிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதிர்கட்சிகள் எங்களை வந்து கேலி பண்ணிட்டாங்க, என்னுடைய ஸ்லாங்கை கூப்பிட்றாங்க. நாங்கள் வந்து அது என்ன மொழி? அன்பு மொழி, இரக்க மொழி, பொறுமை மொழியா? உங்கள் லட்சணத்தை தான் நாங்கள் தான் பார்த்தோமே. நீங்கள் என்ன லட்சணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. உங்கள் தம்பி வீட்டுக்கே போய் வீடு புகுந்து கட்டை வச்சு அடித்து நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்த ஆள் தானே? ரவுடி மாதிரி செயல்பட்டவங்க தானே? உங்களெல்லாம் யார் வேட்பாளரை நிப்பாட்டி விஜய்க்காக ஓட்டு போட்டு உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சாங்க. நீங்கள் கிரகத்துக்கு நீங்களாம் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதியமைச்சராக வந்துட்டீங்க. படுகேவலமாக இருக்குங்க. நீங்கள் எந்த மதத்துக்காரங்களாம் இருந்துட்டு போங்க. நீங்கள் சட்டசபையில் நீங்கள் மதத்திலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பைபிளை படித்தாலும் சரி, திருக்குறானை படித்தாலும் சரி, பகவத்கீதையை வந்து நீங்கள் படித்தாலும் சரி, நீங்கள் வந்து மதத்துக்கும் அந்த சட்டசபைக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் வந்து பேசி நீங்களாம் வந்து அந்த கிறிஸ்டியனுடைய அந்த சிம்பத்தியை க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களோ? சுத்தமான தமிழை முதல்ல பேசி பழகுங்க. தமிழே பேச தெரியாத தற்கூரி அமைச்சராக தானே நீங்கள் இருக்கிறீங்க. தமிழ் பேசாத தற்கூரி அமைச்சர் தானே நீங்கள். என்ன யூனிக்காக நீங்கள் பேசிட்டீங்க? யூனிக்காக நீங்கள் பேசுனதை இன்னொரு தடவை வந்து ரீவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். படு கேவலமாக இருக்கும். எதிர்கட்சிகள் வந்து அவங்க ஸ்லாங்கை வந்து ஒரு மாதிரியாக பேசுகிறாங்களாம்மா, ஒரு மாதிரியாக இது பண்ணுறாங்களாம்மா, கோவம் வருதாம்மா. நீங்கள் எதிர்கட்சிகள் பேசுனதுக்கு இவ்வளோ கோவம் வருதில்ல. நாங்கள் சொல்கிறோங்க, எங்கள் தமிழை முறையாக உச்சரிக்கலை அப்படின்னா எங்களுக்கும் கோவம் வரும். தமிழ் தேசியவாதிகளுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அப்படிலாம் நீங்கள் அமைச்சர் பொறுப்புலேருந்து விளைகிறங்க. ஒரு நல்ல இது நான் விளைவிக்கிறேன், என்னால் தமிழ் வந்து சுத்தமாக படிக்க தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? கிறிஸ்டியனில் படித்தாங்களாம்மா, கிறிஸ்டியன் வந்து சொல்லி கொடுத்துச்சாம்மா. நீங்களாம் வர வர ரொம்ப கேவலமான ஒரு ஆட்சியாக நடக்குது. இதையும் பார்த்துக்கிட்டு முதல்வர் விஜய் வந்து சும்மா இருக்காங்க. ஏன்னா அவரும் ஒரு கிறிஸ்டியன் தானே. அவர் ஜோசப் விஜய்ன்னு தானே இப்போ வந்து போடுறாரு. இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதே சட்டசபையில் அவர் வான் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவரும் ஒரு கிறிஸ்டியன் தான். அவரும் வந்து வான் பண்ணுறாரு, இப்படிலாம் கோவப்படக்கூடாது, ஜஸ்ட் லைக் தட்னு அப்படி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படி ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு அரசு தான் இங்கே நடக்குது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தால் கூட எல்லாத்தையும் அரவணைச்சு போயிடுவார். இந்த ஆட்சியின் லட்சணத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்ன ஏன் பண்ணுறீங்க? இங்கெல்லாம் இப்போ தமிழ்னு சொல்கிறது பூராமே வந்து ஏட்டளவு தானே உங்களுக்கு. ஏட்டளவில் நீங்கள் வந்து படிச்சுக்கிருவீங்க. இதில் வேறு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு, எதிர்கட்சிகள்லாம் பார்த்து நீங்கள் வந்து டெய்லி பேப்பர் படித்து தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த பேப்பர் படித்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதையே ஒரு பேப்பரில் எழுதி தான் படிக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். படுகேவலமாக இருக்குல்ல? உண்மையிலேங்க படுகேவலமாக இருக்குது. மாற்றம் சொல்லி ஓட்டு போட்டு வச்சாங்க. என்னத்தை நீங்கள் மாற்றத்தை கொடுத்துட்டீங்க? ஒரு மாற்றத்தையும் இல்லையா? சட்டசபை மரபுகளை மீறதான் ஒரு மாற்றம். ஆனால் உண்மையிலேயே மரிய வில்சன் வந்து இப்படியே வந்து பேசுகிறது, ஒரு கோவப்படுறதுலாம் மிகப்பெரிய தவறு. ஒரு அமைச்சருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்களாம் வந்து நடந்துக்கிறணும். அப்படி நடந்துக்கிட்டால் தான் அந்த பதவிக்கு ஒரு அழகாக இருக்கும். இது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை வந்து ஒரு விஜய் அவர்களுடைய முகத்துக்காக ஓட்ட போட்டாங்க. இல்லைன்னா அந்த தொகுதியில் மரிய வில்சன் நிற்கிறாரு, மக்களுக்காக செஞ்சார் அப்படின்னா இருக்குது. அது இல்லை.
விசில் சின்னம் நிற்கிது, விஜய்க்காக நம்ம ஓட்ட போடுறோம், நம்ம வந்து வெற்றி பெற வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் மக்கள் வந்து ஓட்டு போட்டது தான். பெரிய நீங்களாம் வந்து மக்கள் சேவகர்னு சொல்லிட்டுலாம் ஓட்டு போடல. ரொம்ப சட்டசபைக்குள்ளலாம் ரொம்ப கொதிக்காதீங்க. எல்லா எதிர்க்கட்சிகளும் வரும்போது விமர்சனம் வரத்தான் செய்யும். அந்த விமர்சனத்தில் நீங்கள் தாங்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க தான் ஒரு அரசியல்வாதியாகவே மாற முடியும். உங்களுக்கெல்லாம் அப்படியே கிடையாது. நீங்களாம் வந்து சினிமா பார்த்து வளர்ந்த ஒரு பலகீனமான ஒரு கூட்டத்திலேருந்து வந்தாளுக்கு தானே. நீங்கள் வந்து ஒரு அமைச்சருங்கிற ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கும்போது அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரிய போகுது? அதனுடைய நிர்வாகத்திறனை பற்றி என்ன தெரிய போகுது? நிதித்துறை செயலாளர் எழுதி கொடுக்குறாரு, அப்படியே வந்து படிச்சுட்டு போகிறீங்க. அதை படிக்கிறதையாவது உருப்படியாக படித்து தொலைங்க. நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகள் நாம் படிக்கிற தமிழை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, உறவுகளி பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்னும் கோபம்லாம் வருது. தமிழை உச்சரிக்கலை அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாத்துக்கும் கோபம் வரத்தான் செய்யும். அப்போ நீங்கள் முதல்ல தமிழை உருப்படியாக படிங்க. மதத்தை பரப்புறதுக்காக நீங்கள் சட்டசபைக்குள்ளே போகலை. நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு நிதியமைச்சர், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். அங்கே எல்லா மதத்தவரும் இருக்கிறாங்க, எல்லா ஜாதியினரும் இருக்கிறாங்க. நீங்கள் மதம் அப்படிங்கிறது ஒருவருடைய நம்பிக்கை தான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் தாய்மொழி தமிழை வந்து இழிவுபடுத்தி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு விமர்சனம் வைக்கத்தான் செய்வாங்க. முதல்ல அதை புரிஞ்சு நடத்துக்குங்க மிஸ்டர் மரியமில்சன் அவர்களே.